நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் பழனி, என்னடா ராவா குடிக்கிற? உடம்பு கெட்டு போயிடுண்டா. ஆத்திரமா வருதுடா. இந்த பாலமுருகன் கும்பல் இன்னும் நம்ம ஊரை விட்டு போகாம கண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருக்கானுங்க. அவன் நம்ம கையில சிக்கினப்பவே மூஞ்சி மோயரெல்லாம் கிழிச்செறிஞ்சிருக்கணும். நீ விட்டுவிட்ட. என் அம்மா தான்டா அது காரணம். தேவையில்லாம ஏதோ சொல்லி என் வேகத்தை தடை பண்ணிருச்சு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ ஊன்னு சொல்லு, செஞ்சிடலாம். இப்பதான்டா ஜெயில இருந்து வந்திருக்கேன். தங்கச்சி கல்யாணம் செட் ஆகாம எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு செய்யற? நம்ம மெக்கானிக் தாசு ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான். எப்போ? போன வாரம் ஏதாவது வேலை இருந்தா கேட்டான். எந்த வேலைனாலும் அவன் சுத்தமா செய்வானடா. நம்ம பேரு உசுறு போனாலும் வெளியே வராது. அவங்கிட்ட 5878 ஒரு லாரி இருந்ததுல, இப்பவும் இருக்கு. ரொம்ப நாளா செங்கல்பட்டு ஸ்டேஷன்லயே நின்றுட்டு இருந்துச்சு. ஆமா, மகாபலிபுரம் ரோட்ல மேஜிஸ்ட்ரேட்டை தட்டினான்ல, அந்த கேஸ்ல 8 வருஷம் உள்ள இருந்தான். இவனுங்களெல்லாம் செய்யறதுக்கு தாஸ் ரொம்ப அதிகம்டா. பட்டுன்னு வேலை முடியும் பழனி. பாலமுருகன் குரூப்பு வசமா ரோட்டு ஓரமா வண்டியை போட்டு தங்கிட்டு இருக்கானுங்க. ஸ்கெட்ச் நல்லா தான் இருக்கு பழனி. நம்மளை பார்த்து ஊர்காரங்க பயப்படுற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. பாலமுருகன் கோஷ்டி அடி வாங்கியும் போல, இது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதுவும் உன் தங்கச்சி தெய்வானிய நிச்சயமா கூட்டிட்டு போவன்னு அவனுங்க எல்லாம் நம்ம ஊர்ல தங்கிட்டு இருக்கானுங்க. முடிச்சிடணும் பழனி. தட்டிடுவோண்டா. மெக்கானிக் தாசை வச்சு முடிச்சிருவோம். லாரி ஆக்சிடென்ட்னா 1 வருஷம், 5-10 லட்சம் தான் ஃபைனு. சமாளிச்சிடலாம். தாஸுக்கு போனை போட்டு வர சொல்லு. தாசு, பழனி பார்க்கணுமா? பனையூர் பழனி 2008 கலவரத்தில் எம்எல்ஏ போட்டார்ல. என்னடா மறந்துட்டானா? பாளையங்கோட்டை ஜெயிலரை காலை உடைச்ச பழனின்னு சொல்லு. சரி தாசு. சரி நான் சொல்லிடுறேன். அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சான், வரேன்ட்டான். டேய், நான் சொல்றத கவனமா கேளுங்க. ராத்திரி அந்த பையலுக தூங்குறப்ப லாரியை வச்சு தட்டிடலாம். ஆனா அது பெரிய விஷயம் இல்லை. சம்பவம் நடந்த உடனே லாரி பிரேக் ஆக்சில கட் பண்ண போறது யாரு? நான் பாத்துக்கிறேன். போலீஸ்காரங்களும் ஆர்டிஓவும் வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும். சரி பழனி. டேய், எவன் தப்பிச்சாலும் பரவாயில்ல, அந்த பாலமுருகன் மட்டும் பொழைக்கவே கூடாது. அப்படியே அவனை எலுமிச்சம்பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கிடும். தாசு வேலை எப்படி இருக்குன்னு தெரியும்ல. பாலமுருகனை தார் ரோட்ல இருந்து சுரண்டி தான் எடுக்கணும். எடுக்கட்டும். என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடுறீங்க? டே பாலமுருகா, உனக்கு சவப்பெட்டி வருதுடா. டே பென்னி, நல்லா மூச்சை இழுத்து விடு, அப்பதான் பசி தாங்கும். தலைவலி இதுரா, வேற எதுனா சொல்லி குடுறா. ஓகே மை பாய், ரிலீஸ். டேய் வாங்கடா சாப்பிடுவோம். எனக்கு பசிக்கல மாப்பிள்ள. ஏன் நீங்க சாப்பிடுங்க. ஆறுமுகம், பொய்யெல்லாம் சொல்லாத. டேய், சாப்பாடாடா இது? இல்ல சாப்பாடான்னு கேக்குறேன். இந்த ஆள சோறாக்கி வேணா அரிசியில கழுவி கிண்டி வச்சு நல்லா ஆலியும் மண்டையும் இந்த டுமாங்கி நம்பி குழம்பு பருப்பு கொடுத்த ஃபுல்லா சொதப்பி வச்சிருக்கான். டேய், திருட்டு பொருளை வச்சு இவ்வளவுதான்டா சமைக்க முடியும். என் கையில என்ன சிக்கிச்சோ அதானே நான் கொண்டு வர முடியும். நண்பர்களே, என்ன கொஞ்சம் மெதுவா பேசுங்க. யோகா பண்ண முடியல, கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. யோ, உட்காந்துரே தூங்குற, இதுக்கு பேர் யோகாவா? பாலமுருகா, நான் என் ஆழ் மனச தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். மதையானே, நல்ல முறையா சொல்றேன். பசி நேரத்துல வெறிய கிளப்பாத, அப்புறம் நான் மனித கறி சாப்பிட வேண்டியதாயிரும். இந்த ஆளை திங்கிறதுக்கு பேசாம நீ ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ யாரும் சாப்பிட வரல. அதான் வரலன்ட்டோம்ல. விடு 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 விடு. ரைட்டு, எனக்கும் பசிக்கல. இதுக்கு பேர் தான் டீசெண்டா தப்பிச்சு ஓடுறேன். ஏமாப்ல,
நம்ம அடுத்த திட்டம் என்ன? ஆ, வீடு வீடா போய் அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கிறது. ஓய முறை டுமாங்கி. ஆ, நீ சொல்லு மாப்பிள. தெய்வானிய நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போனோம். எஸ்கியூஸ் மீ. என்ன யோகா டிஸ்டர்ப் ஆகுதா? இல்ல, என் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நம்மள யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. எதுக்கு இந்த பொழப்புன்னு ஒரே குழப்பமா இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம். யாரும் நம்ம கிட்ட வந்து நட்பாகலன்னு வையே, நேரா தனலட்சுமி அம்மா வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிருக்கேன். அந்த பழனி பயல எப்படி மாப்பிள சமாளிப்ப? இனி ரொம்ப ஈஸிடா. அடிச்சானா திருப்பி அடிப்போம், பேசினா திருப்பி பேசுவோம். சமாதானமா போயிடலான்னா உடனே திரும்பி ஊருக்கு போயிருவோம். டேய் முட்டாள், அவன் கையை குலுக்கிட்டு கல்யாண வேலையை ஆரம்பிப்போம்டா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு மாப்பிள. நாளைக்குள்ள தனலட்சுமி அம்மா சமாதானம் ஆகல, சண்டை தாண்டா. ஹலோ, மதியானே, நான் வெண்ணில பேசுறேன். என்னது? பேங்க்ல இருந்து பேசுறீங்களா? என்ன விஷயம்? லோன் தரீங்களா? ஏன் மாத வருமானம் 2 லட்சம். எது? என்ன பிசினஸா? மாடு மேய்க்கிறேன். ரொம்ப நன்றி, போன வைங்க. அவன் இருக்கிற எரிச்சல்ல இவங்க வேற. பாலமுருகா, யோகா பண்ணி முடிச்சதும் உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடும். உடனே ஒரு கோட்டை அடிச்சு உடம்பு உசுப்பேத்திக்கணுமா? இல்லடா, வாக்கிங் போகணும். அளந்து விடாதயா. போ போய் தொலை. தேங்க்யூ மிஸ்டர் மதையானை. எஸ். தனியா போகாதீங்க, பழனி வெறிகுண்டு திரியிறான். ஏதாவது முக்கியமான பார்ட்ஸ கட் பண்ணிட போறான். இந்த சைலன்ஸ் முகத்தை பார்த்தா எவனுக்குடா வைலன்ஸ் வரும்? வாந்தி தான் வரும். பாய் 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 டேய், பாய். இந்த ஆளுக்கு என்ன பைசா? ஹலோ வெண்ணிலா, who are you? வாட்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? எங்க நிலைமை ரொம்ப மோசம். உங்களெல்லாம் பார்க்க வந்து ரோட்ல படுத்து கிடக்கும். இந்த ஊருக்காரங்க பச்சை தண்ணி கூட தரமாட்டாங்க. அந்த திமிர் பிடிச்சவன் என்ன பண்றான்? என்னத்தையோ சட்டியில போட்டு சமையல் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு டார்ச்சர் பண்றான். மதியானே, உங்க பக்கத்துல யாரும் இல்லல்ல? நானும் 4-5 முரட்டு மரங்களும் தான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நிக்கிற இடத்துல இருந்து இடது பக்கம் திரும்புங்க. திரும்பிட்டேன். ஒரு 10 அடி வாங்க. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துட்டேன். ஒரு மரம் இருக்கா? நிறைய மரங்கள் இருக்கு. உங்க எதிரில மரம் இருக்கா? இருக்கு. வலது கை பக்கம் திரும்புங்க. ஒரு 20 ஃபீட் நடந்து வாங்க. 1 2 வெண்ணிலா, வந்துட்டேன். ஒரு பாறை இருக்கா? பாறை பாறை. நீங்க நிக்கிறதே பாறையில தான். உங்க இடது பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. டிஃபன் பாக்ஸ். வெண்ணிலா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன்னு போய் சொல்லி கொடுங்க. வெண்ணிலா, நீங்க எங்க இருக்கீங்க? வானத்தை பாருங்க. தெரியறனா? இல்லையே.
அப்படியே திரும்ப வானத்தை பார்த்துட்டே உட்காருங்க. இருட்டுனதும் மெல்ல உங்க தலைக்கு மேல வருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியாணி வாசனை கம கமன்னது இல்ல? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. இந்தாடா இந்தா சாப்பிடு. வைக்கிறேன். இந்தா லெக் பீஸ் எனக்குடா. பிரியாணி வாசனை கம கமன்னு தூக்குதே. பேசாம போடியா, பசிக்குது. இந்தாடா. நல்லா இருக்குல்ல? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனா தில்பாண்டி, நீ சரியா டுபாக்குறா. 2 நாள் ஊர் புறா சுத்தி அவன் மிரட்டுறான் இவன் விரட்டுறான்னு ஓடி வந்தியே தவிர மதியான மாதிரி ஹோட்டல்காரங்கிட்ட நைஸா பேசி சாப்பாடு வாங்கிருந்தியா? பாலமுருகா, அதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும்பா. அது சரி, எப்படி ஹோட்டல்காரனை கரெக்ட் பண்ண? ஆறுமுகம், நான் போனது ஒரு பாய் ஹோட்டலு. உள்ள என்ட்ரி ஆன உடனே சலீம் பாய் இருக்காரான்னு கேட்டேன். சலீம் பாயா? அது யாரு? யாருக்கு தெரியும்? சும்மா ஒரு சீனை போட்டேன். ஓனர் அதுக்கு என்ன சொன்னாரு? சலீம் பள்ளிவாசல் போயிருக்காரு, நீங்க யாருன்னு கேட்டாரு. நீ என்ன பதில் சொன்ன? நான் சலீமோட பள்ளிக்கூட தோஸ்துன்னு சொன்னேன். நம்பிட்டாரா? அவரு என்ன உத்து உத்து பார்த்தாரு. அப்புறம் நீ தானே அப்துல்லான்னாரு. அப்துல்லா யாரு? யாருக்கு தெரியும்? என்ன பாக்குறதுக்கு அப்துல்லா மாதிரி இருக்குதோ என்னவோ. எது? இந்த குங்கும பொட்டோட. அப்போ அழிச்சிட்டு இருந்தேன், வரும்போது வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன விஷயமா சலீம் பாய பாக்கணும்னாரு. செம்ம டென்ஷனா இருந்திருக்குமேயா? நான் பதட்டப்படவே இல்லையே. பாய், எனக்கு ஒரு 5 பிரியாணி பார்சல் வேணும்னு சொன்னேன். பார்சல் போட்டு கொடுத்தாங்களா? சமையல் கட்டுல போய் அள்ளிக்கோங்க பாய்னாரு. நான் அள்ளிட்டு வந்துட்டேன். டே தில்பாண்டி, பாத்திரத்தெல்லாம் பத்திரமா கழுவி கொடுத்துடணும். ஏன்னா இதெல்லாம் பாய் வீட்டு பாத்திரம். வா, பிரியாணி செம்ம டேஸ்ட். பாலமுருகா, பாய் ரொம்ப அன்பானவர். பாசத்தெல்லாம் பாசுமதி அரிசியிலே போட்டாரு. ஆனா இது பெண்கள் சமைச்ச மாதிரி இருக்கே மதியான. கரெக்ட். இது கரெக்ட் இல்ல, பாய் சமைச்சதுன்னு சொல்ல வந்தேன். பாய் வைஃப் சமைச்சிருக்கலாம். என் அக்கா சமையலுக்கும் மாமா சமையலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது நிச்சயம் யாரோ ஒரு லேடி தான் சமைச்சிருக்காங்க. கரெக்ட். கண்டுபிடிச்சிட்டாராம். பலே பாலமுருகா, ஓவர் ஆக்டிங் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆளு கடைக்கு போனாரா, கதை சொன்னாரா, அவங்க பார்சல் தந்தாங்களா? என்னடி கலர் கலரா ரீல் விடுற? இந்த திருட்டு பூனை ஏதோ களவாணித்தனம் பண்ணிருக்கு. கண்டுபிடிக்கிறேன், அத நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிற அன்னைக்கு உனக்கு இருக்குடி.
டேய் பிரியாணி ருசியா இருக்கு, நிம்மதியா சாப்பிடுறா. சண்டைலாம் அப்புறம் போடலாம். ஏன்பா கடைசியா ஒரு கரண்டி இருக்கு, யாருக்கு வேணும்? எனக்குடா. டேய் எனக்குறா. அரண்டா பிரியாணி நீ ஒருத்தனே சாப்பிட்டுருக்கடா. பிடிச்சிருக்குடா. அந்த வெங்காயம் எல்லாம் எடுத்து வையா. டேய் பாலமுருகா, என்ன தேடிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா. பரவாயில்லடா, சொல்லு. வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருந்தாலும் ஒரே நிலை தான் இருக்கு. வெண்ணிலாவை நினைச்சிட்டு இருக்கியா? சேச்சா, நான் ஜெனரலா பேசுறேன்டா. பார்த்தா அப்படி தெரியலையே. அங்க வர்ற பாலமுருகா, தூக்கமே வரலடா. மதியானே நான் வேணா தாலாட்டு படவா? டேய், உன் குரல் சரியில்லடா. நீ பாடினா நைட்ல கெட்ட கெட்ட கனவா வருது. நான் பாடவா? கனவுல காஜல் அகர்வால் வரும். பாலமுருகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஐம் ஓகே. என்ன மாப்பிள, வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? இல்லடா, ஆனா எதையோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. எதையோவா இல்ல யாரையோவா? யாரா இருக்கா நான் மிஸ் பண்றதுக்கு? வெண்ணிலா, நீ தானடா சொன்ன அன்னைக்கு கிணத்தடியில வெண்ணிலா ஏன் ஆளுன்னு? டேய், நாம வேற மேட்டர் பேசுவோம்டா. உன் மண்டைய ஒட்டைக்க போறேன். பாலமுருகா, நீ சிரிச்சு பார்க்க அழகா இருக்கும்டா. கோவப்பட்டா கூட பார்க்கறதுக்கு நல்லாதான்டா இருக்கும். ஆனா நீ கவலைப்பட்டு நிக்கிறத தாண்டா எங்களால பார்க்க முடியல. கஷ்டமா இருக்குடா. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஆறுமுகம் கல்யாணம் நடந்ததும் எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எதுக்குடா எங்கேயோ போகணும்? எங்க கூடவே இருந்துடுறா. டேய், நீ சென்னைக்கு வேணா போய் ஒரு தடவை அக்காவை பார்த்துட்டு வாயேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் முகத்திலே முழுக்காதுன்னு போயிடுச்சுடா அக்கா. ஏன் அப்படி சொல்லுச்சு? நீ என்னடா தப்பு பண்ண? அது வந்து
நான் கல்யாணம் வேண்டான்னு அக்கா கிட்ட சொல்லாம கிளம்பி இங்க வந்துட்டேன்ல, அதான் கோவம். நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானடா. நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுல மதியான. என் பிரச்சனை தீந்தா உன் பிரச்சனையும் தீந்துரும்டா. தெய்வான நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலாவும் உன்னை தேடி கூட வந்துருவாள்ல. அது எப்படி அவ்வளோ உறுதியா சொல்ற? யோ, தரையில இருந்து நிலாவை பாக்குறவன் ஊர் பூரா இருக்கான். ஆனா அதுல ஆம்ஸ்டாங் தான் வெற்றி கொடிய நாட்டினான். மாப்ள, உன் கோவத்தோட காரணம் என்னன்னு இப்ப தெரியுது. டேய் கொஞ்சம் கேப் விடுங்கடா. நான் ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில தோத்து போனவன். மாப்பிள, தோல்வி தாண்டா வெற்றிக்கு முதல் படி. இப்ப என்ன சொல்ல வர? இப்ப கல்யாண வாழ்க்கை சரியா அமையும்டா. நான் ஒரு உண்மையை சொல்லவா? எனக்கு லைஃப்ல எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிறந்தேன், வளர்ந்தேன், படிச்சேன், அவளை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, காதலிச்சேன். எல்லா பிரச்சனையும் மீறி கல்யாணமும் பண்ணேன். அவ கூட சந்தோஷமா இருந்தேன்டா. அப்புறம் அவளை பிரிஞ்சேன். அது வரைக்கும் தான்டா என் லைஃப் கலர்ஃபுல்லா இருந்தது. எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. I think my story is over. என் டைம் முடிஞ்சிருச்சு. போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.